ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ட்ராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரீஸில் இருக்காது. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே சகஜமானதாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ நம்ம ஹீரோட ஸ்கூலில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அண்ட் நம்ம ஹீரோட டீம் வந்துட்டு ஒரு கேஃபே வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் டேனியலும் ரேமனும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதில் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா வந்து கேட்குறா. பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது எனக்கு பார்க்க டைட்டாக இருக்கும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா வந்து கேட்குறா. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு ஒலிவியா சொல்கிறா. இவங்க ரெண்டு பேருமே பார்க்க செம கியூட்டாக இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு மாப் கேரக்டருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நீ ரொம்பவும் அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிடுறாங்க. இது என்ன கனவா, நம்ம அகாடமியில் இருக்கிற பொண்ணா இது அப்படின்னு சொல்லி டேனியலும் ரேமனும் பார்க்குறாங்க. ஹே முட்டாள் பிரதர் அப்படின்னு நம்ம ஹீரோட சிஸ்டர் வரவும், உன்னைய யாரு எங்க கோப்பிள்ளையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. நான் உன்னோட கஸ்டமர் மரியாதையான கவனி அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. நம்ம அகாடமி பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. ஒரு பொண்ணுக்கும் எனக்கு ஒரு பையனால பிரச்சனை. நெக்ஸ்ட் வைகான்ட் ஃபேமிலியோட லீடராக போற அந்த பையன் அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி செலவும், உன் ஃப்ரெண்ட் அவனை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, அவ தான் ஃபர்ஸ்ட் அந்த பையனை லவ் பண்ணா. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலாமேன்னு நினைச்சேன். அந்த பையனும் எனக்கு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்லுவோம். வா மேலதான் தப்பு நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவளை மிரட்டியாச்சும் ஏதாச்சும் பண்ணவேன்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லுவோம். காமனர் நீ பேசாத அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. ஒலிவியா கிட்ட பார்த்து பேசு, இல்லனா ஏஞ்சி கிட்ட உனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிகா ஒரு டியோக் ஃபேமிலியை சேர்ந்தவா அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோட சிஸ்டர் ஏஞ்சலிகாக்கு பயந்து அங்க இருந்து கிளம்பிடுதா. என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லியான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லுவோம். நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். பெரிய பிரச்சனை, நமக்கு பக்கத்துலேயே ஒரு கஃபே ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஒரு கஃபே ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன பட்ஃபர், உன்னை விட சூப்பராகவே நான் ஒரு கஃபே வச்சிருக்கேன், நீ எப்ப வேணாலும் அங்க வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஏங்கப்பா ஒரு காஃபிக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் இவ்வளவு தொட்டா அப்படின்னு ஒலிவியா ஷாக் ஆகுறா. இது மரியோட ஐடியா தான், இதுவே கம்மி தான் மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், இது கம்மியா அப்படின்னு ஒலிவியா ஷாக் ஆகுறா. இது நார்மல் ரியாக்ஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே போகும்போது, எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றா அப்படின்னு நம்ம கேட்கறான். உன்னோட கஃபேக்கு நான் எப்ப வேணா வரலான்னு சொன்னல, என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கும் ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்க்கறான். கஃபேன்னு சொல்லிட்டு சாக்கு பாட்டில் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். மரியோட ஐடியா எங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாங்க. இன்னும் அவ கூட தான் நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மரியோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா ஒன்னு நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு அவனுக்கு சொல்லவும், இதுல ஜெயிக்கிறது தோக்குறது என்னடா இருக்கு, இது ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது கஃபே மாதிரியே இல்ல ஒரு பார் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. ஃப்ரெண்ட்ஸோட அழகை பார்த்து மயங்குறவங்க இங்க வருவாங்க, இது என்னோட ஐடியா தான் அப்படின்னு மாதிரி சொல்லவும், பிரின்சஸ் கஃபே ஒன்னதான் பிரின்சஸ்ன்னு சொல்லிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ மரியா கிண்டல் பண்றான். மரி தான் எங்களை பொறுத்த அளவுக்கு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்றானுங்க. உங்க கஃபேக்கு யாரும் வராம நீங்க தோத்து போக போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லவும், என்னோட டீச்சர் எனக்கு டீ போட நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு, சோ ஒன்னை விட பெட்டரா நான் தான் போடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களோட கிளப்புக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் கூப்பிட்டு இருக்காங்க. ஒலிவியாவும் எங்களோட கஃபேக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்களை கூப்பிடுவோம். வாட்ஃபோர்ட் வச்சிருக்கிற அந்த கஃபேக்கு எங்களை வர சொல்றியா, அவன் உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும், ஏஞ்சலிக்காவும் இப்ப ஒலிவியா கூட தான் இருக்கா, நம்ம தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லப்போ, இந்த பொண்ணுங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ புதுசா ஒரு பொண்ணு ஒலிவியா கிட்ட வந்து, அந்த கஃபே நல்லா இருக்கும் போலியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இந்த கிங்டமோட கோயின் வந்து, ஓ ஃபெஸ்டிவலா, நான் இதை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கைஸ், நீங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்க தயாரா இருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, பொண்ணுங்களை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்ட அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. ஃபெஸ்டிவல் கமிட்டியோட ஹெட் வந்துட்டு ஏஞ்சலிக்காவை கூப்பிட்டு விடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு ஏஞ்சலிக்கா போய் பார்த்தா, அந்த கோயின் இந்த ஃபெஸ்டிவலை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு தான் ஏஞ்சலிக்காவை அனுப்பி விட்டுருக்காங்க. நான் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நீ தான் எனக்கு சுத்தி காட்டணும் அப்படின்னு அந்த கோயின் சொல்றாங்க. ஆனா அதுக்கு நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்குலாம் வருவீங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்டுட்டு மனசுக்குள்ள, இவங்க தான் இந்த கிங்டமோட கோயின் மலீம், பிரின்ஸ் ஜூலியஸோட அம்மா, இவங்க எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. ரீசெண்டா வந்த பிரச்சனைகள் கூட எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும், நான் முக்கியமா இங்க வந்ததே அந்த லியானை பாக்குறதுக்காக தான் அப்படின்னு கோயின் சொல்றாங்க. ஆனா அவன் சண்டை போட்டதே எனக்காக தான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும், ஆனா அந்த லியான் அதுக்குன்னு அப்படி மோசமாவா நடந்துக்கிடணும், அது போக என்னோட பையன் உன்னை கஷ்டப்படுத்திருக்கான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோயின் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் ஏஞ்சலிக்கா சொல்றா. இந்த ஃபெஸ்டிவல்ல நிறைய விஷயங்களும் தப்பா இருக்குது அப்படின்னு கோயின் சொல்றாங்க. இது டேஸ்டாவே இல்ல, நாங்க உனக்கு காசு தர மாட்டோம், ஃப்ரீயா தான் நீ எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பசங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, இங்க யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோட இடத்துக்கு ஒருத்தி வரா. அந்த லியான் கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடுவோம், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா ஏஞ்சலிக்கா, அவனோட டீ நல்லா இல்ல ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு உங்க கதவை திறந்தா, உன்னோட டீ நல்லா இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே காஃபியை ஊத்தி நம்ம ஹீரோ தலைமலை கால வச்சு, உன்னோட டீக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ பொறுமையா இருக்கிறான். நீங்க சாப்பிட்டதுக்காச்சும் பே பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சதுனாலதான் எங்களோட பெட்ல நாங்க தோத்து போனோம், லாஸ் ஆனதுனால சர்வெண்ட் எல்லாம் விற்க வேண்டியது வந்துச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவா டார்ச்சர் பண்ணவோ, ஏஞ்சலிக்கா அவளை போய் அடிக்கிறா. லியான் கிட்ட மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவோ, பிரின்ஸ் சொன்ன வேண்டான்னு சொன்ன பொண்ணு தானே நீ என்ன வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி அவ ஏஞ்சலிக்காவையும் கிண்டல் பண்றா. தேவையில்லாம பேசுறது நிறுத்த, அவ உன்ன என்ன பண்ணா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், ஓ என்னையவே எதிர்த்து பேசுற லெவலுக்கு வந்துட்டியா, ஏஞ்சலிக்கா உன்னை கூட வச்சிருக்கிற ஒரு பெட் மாதிரி இருக்கிற நீ எல்லாம் என்ன பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா.
கேக்குறா. என்னது நான் ஒரு பெட் அனிமலா அப்படின்னு அவ கேட்கவோ போதும் நிறுத்து அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. காமனரா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் நீ மனுஷங்களா கூட மதிக்க மாட்டேன் நீ தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒலிவியா கொஞ்சம் வருத்தப்படுறா. ஒலிவியாக்கு ஏஞ்சலிக்காக்கும் அவ பிரச்சனையை கிரியேட் பண்ணவோ போதும் இத்தோட நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா உனக்கு இன்னும் பத்தலையா அப்படின்னு சொல்லி அவ கையசைக்கவும் அந்த பொண்ணோட சர்வன்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு கோயின் சொல்லவும் நீ யாரு கிளவி அப்படின்னு அவ கேட்கறா. பிரச்சனையை வளர்க்க வேண்டான்னு பாக்குறதுனால நீ சொன்னது எனக்கு கேட்காத மாதிரி நான் இருந்துக்கிடுறேன். டீக்கு காசை கொடுத்துட்டு ஒழுங்கா அங்க இருந்து கிளம்புன்னு கோயின் சொல்லவும் ஹே நான் யாருன்னு தெரியுமா நான் ராயல் டீ அவளை வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்லவும் ஹே முதல்ல நீ பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி வில்லத்தனமா சிரிக்கிறான். வேண்டாம் அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. நம்ம ஹீரோ மேஜிக்கை வச்சு அந்த சர்வன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். உங்களை அடிக்கிறதுக்கு இப்போ எனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அடிச்சிட்டு இருக்கேன். சர்வன்ஸ் அடிச்சா எந்த பொண்ணுங்களுக்கும் நம்மள பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நீங்க பிரச்சனை பண்ணது யார்கிட்ட தெரியுமா இந்த கிங்டமோட கோயின் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னது கோயின் மலிமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும் ஆனா கோயினுக்கு முன்னாடி அவர் ஒண்ணுமே இல்ல ஓ கதை அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மாறு விஷயத்துல வந்திருக்கேன் லியான் இதை பெருசு பண்ணாம விட்டுற அப்படின்னு கோயின் சொல்லவும் மை கோயின் உங்களோட மரியாதையை நான் காப்பாத்தி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இவனை தடுக்க ஒரே ஆள் தான் இருக்கா அப்படின்னு ஏஞ்சலிக்கா இப்ப அந்த டீச்சரை கூட்டிட்டு வரவும் நம்ம ஹீரோ அமைதியாயிருதான். லேடிஸ் முன்னாடி இப்படியா பிரச்சனை பண்றது ஒரு ஜென்டில்மனா எப்படி நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கல. சரி நீ ரொம்பவுமே டென்ஷன்ல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான் உனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும் டீச்சர் கையால டீயா நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். லியான் இப்படியா நடந்துக்கிட்டது அப்படின்னு கோயின் கேட்கவும் கோயின் என்ன மன்னிச்சிருங்க எங்க ஃபேமிலி ஏதோ பண்ணிடுறதுங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ நான் அந்த லெவலுக்கு தான் எதுவும் சொல்ல வரலன்னு கோயின் சொல்லவும் அவன் உங்களை கிண்டல் பண்றான்னு ஏஞ்சலிகா சொல்றா. நீ ரொம்ப மோசம் அப்படின்னு கோயின் சொல்லவும் மன்னிச்சிருங்க மை கோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே பொறுமையா உட்காந்து பேசுறாங்க. என் பையன் மேல தப்பு இருந்ததுனால தான் நான் அவனை ராயல்ட்டில இருந்தே தூக்குனேன் இருந்தாலும் நீ அவன்கிட்ட அவ்வளவு மோசமா நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்க சொல்றாங்க. இவங்களோட 25 வயசு போட்டோல எப்படி இருந்தாங்களோ இப்பவோ அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபெஸ்டிவல் எல்லாம் கலந்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இங்க புது நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கோயின் கேட்கவும் நீங்களே கேட்கும்போது கண்டிப்பா ஒரு ஜென்டல்மேனா இதை பண்றேன் என் கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டேய் கோயினை பார்த்து என்னடா கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவோ ஒலிவியாவோ திட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கிற ராட்சசங்களோட டேட்டிங் போறதை விட ஒரு மனுஷங்க கூட டேட்டிங் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன உங்க லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஃபேமிலியோ இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும் ஆனா இப்பவும் நீங்க இளமையா தான் அழகா தான் இருக்கிறீங்க ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது மண்டையிலே நாங்கன்னு ஒரு கொட்டை விழுது யாரான்னு திரும்பி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட பிரச்சனை பண்ணாத நீங்க அம்மா கிட்ட வேற பிரச்சனை பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்டா மரி கிட்ட மட்டும் இதே தானே சொன்ன என்னாலயோ ட்ரூ லவ் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை வரைக்கிட்டு தான் நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி லிவியாவும் ஏஞ்சியும் நினைக்கிறாங்க. அம்மா அந்த லியான் ரொம்ப மோசம் பேராசை பிடிச்சவன் அவன் பக்கம்லாம் போவாதீங்க அப்படின்னு ஜோலியா சொல்லவும் அவனை நீ குறை சொல்றியா கஃபேன்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில் வச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் இது மரியோட புத்திசாலித்தனமான ஐடியா தான் அப்படின்னு ஜோலியா சொல்றான். இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம் மரியை கூப்பிட்டு நான் இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும் ஃபேன் கேர்ள்ஸ் வச்சு அவங்க பையனை யூஸ் பண்ணி காசு கலெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா என்னோட கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மரி நினைக்கிறா. நீங்க எவ்வளவு கோபமா இருந்தா நான் அவளை அவங்கள பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு ஜோலியா சொல்றான். லியான பேராசை பிடிச்சவன் சொல்ற ஆனா ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ்க்கு நீங்க தான் அதிகமான தொட்டு வச்சு சர்வீஸ் காசு வேற எக்ஸ்ட்ராவா வாங்குறீங்க அவன் கூட சண்டை போட்டு டோர்னமெண்ட்ல தோத்து பண்ணா மரியை பார்க்கவே மாட்டேன்னு தானே சொன்னேன் ஆனா இன்னும் நீ மரி கூட தான் சுத்திட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கவும் அது அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். நீ மோசமானவனா இருந்துட்டு லியான திட்டியா அப்படின்னு கோயின் சொல்றாங்க. கிங்டமோட கோயின் கிட்டே போய் இப்படியா ரொமான்டிக்கா பேசுவா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கேட்கவும் அட ஆமா அதுவும் கரெக்ட் தான் நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர் கண்டிப்பா ராயல்ட்டியா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒலிவியாவை மீட் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு நான் உங்க கஃபேக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சாரி நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ அந்த பொண்ணு ஒலிவியாவை பார்த்துட்டு ஹே ஒலிவியா அப்பவே உங்ககிட்ட சொன்னல அப்படின்னு அவ கேட்கவும் மிஸ்டர் லியான் இதுதான் கார்லா ஃபோவேங் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவளே டைரக்டா இன்ட்ரடியூஸ் ஆகாம எதுக்கு ஒலிவியா மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் அவ கீழே நீல் டவுன் போட்டு மரியாதை கொடுத்து நீங்க எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கோயின் உள்ள வரும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. அந்த பொண்ணு என்னதான் பண்ணாலுமே நம்ம ஹீரோ ரொம்பவுமே பொறுமையா தான் இருப்பான். ஆனா அந்த பொண்ணு கோயின்னு தெரியாம கோயினை பிடிச்சி திட்டவுமே கிடைச்சதுடா சாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மொத்த கோவத்தையும் அப்ப காட்டுவான். அந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பான். ஆனா அது எல்லாமே சும்மா ஃபன்னுக்காக தான். இப்ப கார்லா அப்படின்னு புதுசா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.